வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு டெமோ வீடியோ. பர்டிகுலராக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெட்லைட் மேக்னிஃபைசிங் கிளாஸ். இந்த மேக்னிஃபைசிங் கிளாஸ் இருந்தால் தான் நம்ம சர்வீஸ் ஒரு நல்ல ப்ராப்பராக பண்ண முடியும். உதாரணமாக ஒரு சர்க்யூட் இருக்குன்னு வைங்களேன். அந்த சர்க்யூட்டில் நம்ம சர்க்யூட்டை ரீட் பண்ணணும், சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ஹெட்லென்ஸு தேவை. ஏற்கனவே சம்மந்தமாக வீடியோ நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு போட்டிருக்கேன். பட் இப்போ என்னென்னா இதுக்குள்ள அசசரிஸ்லாம் வந்துருச்சு. அசசரிஸ்னால் என்ன இதுக்குள்ளே மெயினாக இதில் பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு. இது ஹெட்டில் வியர் பண்ணக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸு. முன்னாடி ஒரு டார்ச் இருக்குது. இந்த டார்ச்சை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய லென்ஸ் இருக்குது. இதில் 4 லென்ஸ் இருக்குது, 4 திக்னஸ், 4 கான்ஃபிகரேஷனில் இருக்குது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இன்ட்டு எவ்வளோ பவர் அப்படின்னு இருக்குது. ஒவ்வொருத்தருடைய ஐனுடைய ப்ரெசிஷன் வேறையாக இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சப்போஸ் சம்மாட் ஒரு ஏஜ்டு பர்சனாக இருந்தார்னா அவருக்கு ஒரு விஷன் அது கிளாரிட்டி வேறு மாதிரி இருக்கும், யங்ஸ்டர் அந்த மாதிரி. பட் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இது தேவை. ஓகேவா? ஏற்கனவே நீங்கள் ஏதாவது கண்ணாடி யூஸ் பண்ணுறதா இருந்தால், ரீடிங் கிளாஸோ அல்லது பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கான்வெக்ஸ் கான்கேவ் எதாக இருந்தாலும் சரி, நாம் இந்த லென்ஸை யூஸ் பண்ண முடியும். இதனால் கண்ணுக்கு எந்த விதமான ஃபால்ட்டும் வராது. ஏன்னா நான் மொமெண்ட்ரலி தான் யூஸ் பண்ண போகிறோம். மொமெண்ட்ரலினா நமக்கு ஒரு நெசசிட்டி ஏற்படும் போது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா டைம்லையுமே இதை நம்ம வியர் பண்ண போகிறது இல்லை. நிறைய அப்ளிகேஷனை இதை யூஸ் பண்ணலாம், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஒரு சிற்பம் இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணுறது, ஒரு டிசைன் பார்க்குறது, ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நூலோட தின் பார்க்குறது, கலர் பிக்மெண்ட்ஸ் பார்க்குறது, ஒரு ஸ்டாம்ப் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்க்குறது, ஏன் ஈவன் நம்ம கரன்சி கூட கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. எலக்ட்ரானிக்ஸ் மீடியா மட்டும் இல்லை, எல்லா மீடியாலையுமே தேவைப்படுது. சரி, அதை விட்டுருவோம். நம்ம எலக்ட்ரானிக்கில் ஒரு சர்க்யூட்டை பார்க்கணும் அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக பார்க்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிவைஸ்லாம் வருது இப்போது. அதில் வர பேம்ப்லெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலர் சைஸில் இருக்கும். இப்போ இதே பார்த்திங்கன்னா இதில் ஒரு பேம்ப்லெட் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப லெட்டர்ஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஒரு மேக்னிஃபிகேஷன் பண்ணணும். ஹேண்ட் லென்ஸ் இருக்குது, பட் ஆனால் அது சௌரியப்படாது உங்களுக்கு. ஏன்னா அது ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஒரு 5 சென்டிமீட்டர் அல்லது 6 சென்டிமீட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஃப்ளூரல் அடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, கிறிஸ்டல் கிளியராக பார்க்க முடியும். நீங்கள் ஒரு சிஆர்டி டிவி சர்வீஸ் பண்ணாலும் சரி, எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணாலும் சரி, ப்ராஜெக்ட் மேக் பண்ணாலும் சரி, எலக்ட்ரானிக் ஓரியன்டாக இன் ஃபியூச்சரில் எஸ்எம்டி சம்மந்தப்பட்டது எது வந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு டூல்ஸ் கண்டிப்பாக தேவை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பர்ஃபெக்ட் டூல்ஸ் இருந்தாவே நமக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். இப்போ சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ண முடியல, ட்ராக்கை ஃபாலோ பண்ண முடியல, ட்ராக் ஓப்பன் கண்டுபிடிக்க முடியல, ஈவன் மொபைல் ஃபோன் சர்வீஸ் கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, இதில் என்ன இருக்குது பார்ப்போம். இதில் ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேம்ப்லெட் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறது டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, இதில் மெயின் இந்த லென்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் லென்ஸ் இருக்குது. இந்த லென்ஸ் செட்டிங்ஸ் கூட இப்போது வந்திருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கோம். சில பேர் கை தவறி கீழே போட்டுருவாங்க, புரோக்கன் ஆயிரும். ஓகே, அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இல்லை திக்னஸ் ஒன்றும் மாறும். ரொம்ப தின்னாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் திக்காக, ரொம்ப திக்காக. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் தின்னாக இருக்கும் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது கொஞ்சம் திக்காக, அதோட இது திக்காக இருக்கும். ஸோ நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இது ஒரு பேம்ப்லெட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த லென்ஸ் வழியாக பாருங்களேன். லென்ஸ் வழியாக பார்க்குறப்ப எப்படி தெரியும் உங்களுக்கு, இந்த எல்இடி லேம்புங்கிறது நல்லா பெருசாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். இதை நீங்கள் ஆக்சுவலாக ஹெட்லைட்டில் கூட இதை இன்சர்ட் பண்ணி வியர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல 1 அடி தூரம் 1.5 அடி தூரம் இருந்தால் கூட நம்ம சர்க்யூட்டை எல்லாமே நல்ல கிளாரிட்டியாக பார்க்க முடியும். ஸோ இந்த அசசரிஸ் ரெடியாக இருக்குது. தேவைப்படுறவங்க புரோக்கன் ஆகியிருந்தது, ஸ்க்ராச்சஸ் ஆகியிருந்தது அப்படின்னா தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. கூடவே உங்களுக்கு ஒரு AAA செல்லு 2 இதுக்குள்ளே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதனுடைய மேனுவலில் எல்லா டீட்டெயில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லென்ஸ் இருக்குது, இந்த இதோடு இருக்குது. இதில் பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது. இந்த பவர் ஆன் சுவிட்ச் எதோ பாருங்கள், லைட் எரியுது இல்லையா? இந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சர்க்யூட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொமெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுனால இந்த 2 செல்லே போதுமானது. 3 வோல்ட் ஆப்ரேட் ஆகும்.
இதில் இந்த ஹெட் பேண்ட் இருக்கு இல்லையா, இதில் ஒரு லாக் கொடுத்துருக்கு. இந்த லாக் மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஹெட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி சுருக்கிக்கலாம், கொஞ்சம் விரிச்சுக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லை, இந்த ஃபோல்டரை என்ன பண்ணலாம், மேலே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு லைனில் 2 ஸ்க்ரூ இருக்குது. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, பாருங்கள் 2 ஸ்க்ரூ இருக்குது. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய காஸ்ட் வந்து 900 rupees வரும். உங்கள் ஏரியாவை பொறுத்து கொரியர் சார்ஜ் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஓகேங்களா? தேவைப்படுறங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் இது வாங்கிக்கலாம். வாங்கி யூஸ் பண்ணி பழகி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் கோர்ஸு, ஒவ்வொரு கோர்ஸும் 30 நாள் வரும். டெய்லி காலையில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் வீடியோ அனுப்பிச்சிடுவேன். ஓகேங்களா? பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி ட்ரைனிங், செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், பைப் அண்ட் ஹோம் தட் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், ஆல் இண்டக்ஷன் ஸ்டவ் அண்டு எஸ்எம்பிஎஸ் பற்றிய கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஓகேவா? தென் அடுத்து இன்னொன்று, இந்த சர்வீஸ் டூல்ஸில் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு மைக்ரோ ஐ இருக்கக்கூடிய ஒரு ரீடிங் லேம்ப். இந்த ரீடிங் லேம்ப் வந்து உங்களுக்கு 2 லென்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று பெரிய லென்ஸ் ஒன்று இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன லென்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து மைக்ரோ ஐ அப்படின்னு பேர். இந்த லேம்ப் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம படிக்கிறதுக்கு, சர்க்யூட்டை பார்க்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்வீஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் டூல்ஸ். ஓகேங்களா? நல்ல குவாலிட்டி, நல்லா இருக்கும், பக்காவாக இருக்கும். நம்ம எல்லா பர்பஸ்க்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஜெக்டை மேக்ஸிமம் 20 டைம்ஸ்லேருந்து 50 டைம்ஸ் வரைக்கும் என்லார்ஜ் பண்ணி காமிக்கும், டிஸ்டன்ஸை பொறுத்து. ஓகேங்களா? தேவைப்படுறங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இது டைரெக்டாக ஏசியில் ஒர்க் பண்ணோம். 90 வோல்ட் ஏசிலேருந்து 290 வோல்ட் ஏசி வரைக்கும் இது காம்பபிலிட்டி உண்டு. ஓகேவா? இதுக்குள்ளே ஒரு போர்டு இருக்குது, ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ப்ளஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்இடி, ஒயிட் கலர் எல்இடி, கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், பக்காவாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு. இதோடைய காஸ்ட் வந்து 600 rupees ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும், உங்கள் ஏரியாவை பொறுத்து. தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக சர்வீஸுக்கு ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியருக்கும் அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு டூல்ஸ். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.